அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னைக்கும் பெங்களூருக்கும் ரொம்பவே அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏலகிரி அப்படின்ற ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே நீங்கள் சுற்றுலா போகணுன்னா சென்னையில் இருந்தோ இல்லை தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்தோ எப்படி நீங்கள் பயணம் செஞ்சு இந்த இடத்துக்கு வரலாம். இது மட்டுமே இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா தங்கும் வசதிகள் பற்றின ஒரு தகவல்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து அமைஞ்சிருக்கும். நீங்கள் ஏலகிரிக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலகிரி மலையானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும். கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்தில் வந்து இந்த மலை வந்து அமைஞ்சிருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த அளவுக்கான குளிர் வந்து இருக்காது. ஒரு இதமான சூழ்நிலை தான் வந்து விலகும். ஆனால் இந்த இடத்துல ட்ரெக்கிங் போகிறதுக்கான வசதிகள் வந்து இருக்குது. இது வந்து சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இது மட்டுமே இல்லாமல் இந்த இடத்துல பல்வேறு சுற்றுலா இடங்கள் வந்து சுற்றி பார்க்குறக்க வேண்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவை ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்து ஏலகிரி மலைக்கு எப்படி பயணம் செஞ்சு வரலாம் அப்படின்ற தகவலை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஏலகிரி மலைக்கு வந்து பேருந்து மூலமாக வரணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து உங்களுக்கு பேருந்து வசதிகள் வந்து இருக்குது. நீங்கள் ட்ரெயின் மூலமாக வரீங்க அப்படின்னா ஜோலார்பேட்டை அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்தை நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சோ இல்லை வாடகை வாகனங்கள் பிடிச்சோ இங்கேருந்து நீங்கள் ஏலகிரி மலைக்கு வந்து பயணம் செஞ்சு வரலாம். இதுவே நீங்கள் உங்களோட சொந்த வாகனங்களில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். உங்களோட ஃபீஸபிள் டைமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்.